ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான அருமையான சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த குறிப்புகள் அனைத்துமே எந்த வடிவங்களில் எந்த வகைகளில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுபோக ஒவ்வொரு புதிருக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுவும் போக ஒவ்வொரு புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், மேலும் கூடுதல் குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும். புதிர்களுக்கான குறிப்புகள் அனைத்துமே ரொம்ப எளிமையானதாகத்தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ரொம்பவே எளிமையாக விடைகளை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. அந்த வகையில் இன்றைக்கான புதிரை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய அனைத்து வகையான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் கமெண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம். அதற்கு முன்பாக ஒரு பொதுவான குறிப்பாக நான் புதிர்களை சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பொதுவான குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்று பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து, அதாவது தொடக்க எழுத்து, ஆரம்ப எழுத்து, முதல் எழுத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரே எழுத்து தான். அது உங்களுக்கு ஒரு பொதுவான புதிர்களுக்கு போகிறதுக்கு முன்பாகவே நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு. வாங்க இன்றைக்கான முதல் புதிர், அது சார்ந்த குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து. அதாவது தமிழ் எழுத்துக்களில் ரா வரிசையில் வரக்கூடிய முதல் எழுத்தான ரா அப்படிங்கிற எழுத்து, அதாவது சிறிய ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரா தான். வள்ளின ரானா பெரிய ரா, அந்த ரா கிடையாது, சின்ன ரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரா தான் முதல் எழுத்து. மொத்தம் 2 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள்: அழகுக்கு இந்த 2 எழுத்தை சொல்ல பயன்படுத்தி சொல்லுவாங்க. அழகுக்கு எடுத்துக்காட்டாக கூறக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 2 எழுத்துக்கள், முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு: தொடர்வண்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தொடர்வண்டி அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த விடைக்கு வரக்கூடிய முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து. ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. மொத்தம் 3 எழுத்துக்கள். இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு: நம்ம ஏதாவது வாங்கணும் அப்படின்னா நமக்கு பேப்பரில் எழுதி கொடுக்கக்கூடிய அதன் பெயர் ஆங்கிலத்தில் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 3 எழுத்துக்கள், முதல் எழுத்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா. மிக அழகான பெண் அப்படின்னு கூட இவங்களை சொல்லுவாங்க. முதல் எழுத்து ரா. மொத்தம் 3 எழுத்துக்கள். 3வது எழுத்தான இறுதி எழுத்தை நான் சொல்கிறேன், பை அப்படிங்கிற எழுத்து. அதாவது பாவரிசையில் வரக்கூடிய தமிழ் எழுத்துக்களில் பாவரிசையில் வரக்கூடிய பை அப்படிங்கிறது தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து ரா, இறுதி எழுத்து பை. மொத்தம் 3 எழுத்துக்கள். நல்ல நடனம் நன்றாக ஆடக்கூடிய ஒரு பெண், அழகுக்கு இலக்கணமாக திகழக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும்.
இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நாம நமக்கு உணவாக பயன்படும், நாம் உணவில் சேர்த்துக்கொள்ளும் ஒன்று, ஜீரணத்திற்கு உதவும். ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு சொல்றேன். தக்காளி, மிளகு இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு உணவு வகை அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்கள். முதல் எழுத்து வந்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ரா அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது நமக்கு ஏதோ ஒரு அடிபட்டுருச்சு அப்படின்னா, சிறிய காயங்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடல்களில் அது வலிக்கும் இல்லையா, அந்த வலிக்கிறத வந்து இந்த சொல்லலை சொல்லுவாங்க. ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறத வலி அப்படிங்கிறதுக்கு ஒரு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து வந்து ரா. அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா அப்படிங்கிற எழுத்து தான். மொத்தம் 3 எழுத்துக்கள். அதாவது தேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, தேர் அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு இணையான சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து ரா. ஆங்கிலத்தில் வந்து சேரியாட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதற்கு இணையான தமிழ் சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்டது. முதல் எழுத்து ரா. அடுத்த புதிருக்கான குறிப்புகள். இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் 3 எழுத்துக்கள். இந்த புதிருக்கான முதல் எழுத்து ரா. இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள், அதாவது சண்டையெல்லாம் நடக்கும் இல்லையா, சண்டையெல்லாம் நடக்கும். அந்த சண்டை அப்படிங்கிறதுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம். முதல் எழுத்து ரா. மொத்தம் 3 எழுத்துக்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கான புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும். ரொம்ப எளிமையான புதிர்கள், அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.